பிரேமலதா அம்மா மறந்துட்டாங்க. விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காது. உண்மையான தேமுதிக தொண்டர்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. தேமுதிக கொள்கை என்பது செத்து போச்சு, அவ்வளவுதான். இது சந்தர்ப்பவாத கூட்டணி. தேமுதிக திமுகவிற்கு கூட்டணிக்கு சென்றது என்னை பொறுத்தவரை ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அந்த அம்மா சமயோதி புத்தி கூட்டணியாக எடுத்திருக்காங்க. ஒரு அரசியல் இயக்கம் எதை வைத்து தொடங்கப்படுகிறது என்பதை கொள்கை ரீதியாக ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு சில கொள்கைகள் இருக்குது. தேமுதிக எதுக்காக தொடங்கப்பட்டதுங்கிற கொள்கையவே பிரேமலதா அம்மா மறந்துட்டாங்க. திமுகவை எதிர்த்து, திமுகவின் ஊழலை எதிர்த்து, அராஜகத்தையும் சட்டவிரோதத்தையும் எதிர்த்து தான் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி வந்தார். அவர் மறைவுக்கு பின்பாக தற்போது ஏற்றுள்ள இக்கட்டான சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் தப்பிக்கிற வழியில் அந்த அம்மாவுக்கு பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள். இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துவதற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது. அதுக்காக பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவன் சொல்வதற்கு இணங்க பொருள் நிறைய இருக்கிற இடத்துல போய் அந்த அம்மா சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதை ஒரு காலம் விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காது. என்னை பொறுத்தவரை புரட்சிகலைஞர் விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காது. உண்மையான தேமுதிக தொண்டர்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் உண்மை. மற்றபடி அவர்கள் நிறைய கூட்டணி இருக்கலாம், நாளைக்கு வெற்றி பெறலாம், எம்எல்ஏ ஆகலாம், ராஜ்யசபா எம்பி கிடைக்கலாம், அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். ஆனால் கொள்கை, தேமுதிகவினுடைய கொள்கை என்பது செத்து போச்சு, அவ்வளோதான். இது சந்தர்ப்பவாத கூட்டணி. அப்போ பணம் வென்று விட்டதுன்னு சொல்கிறேன். சத்தியம், தர்மம் ஒரு சில நேரங்களிலே மனிதனுடைய மனசாட்சியினுடைய கண்ணை மறைக்கும் பொழுது மனிதனுக்கு பணம் மட்டுமே முழுமையாகிறது. இப்போ பிரேமலதா அவர்களுக்கு பணமும் தேவை, பதவியும் தேவை. அதனால் திமுக கூட்டணிக்கு சென்றால் பணமும் கிடைக்கும், பதவியும் கிடைக்கும்னு போயிருக்காங்க. இது காலம் பதில் சொல்லும்.